நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இப்போ சென்னை புத்தக காட்சி பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. சென்னை YMCA நந்தனத்தில் அது நடந்துகிட்டு இருக்கு. நேற்று ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற்றது. அதனுடைய விழாவிற்காக எனது அன்பு நண்பர் இனியன் அதற்கு அழைப்பும் விடுத்திருந்தார். அது என்ன நிகழ்வு அப்படின்னா, தமிழ் மண் பதிப்பகம். தமிழ் பதிப்புலக வரலாற்றில் ஒரு தனி இடம் பிடித்த ஒரு பதிப்பகம், அதை சொல்லலாம். தமிழ் மண் பதிப்பகம் மிகப்பெரிய தமிழ் ஆளுமை இளவழகனார் அவர் தொடங்கிய இந்த பதிப்பகம் 25 ஆண்டுகளை தொற்றிருக்குது. அதாவது வெள்ளி விழா கொண்டாட்டம் நேற்று நடைபெற்றது. எனது அன்பு நண்பர் இனியன் அவருடைய பதிப்பகம் தான். ஏன்னா அவர் தந்தை தான் அதை தொடங்கினார். அண்ணாவின் அறிவு கொடை அப்படின்னு 123 தொகுதிகள், அண்ணாவோட அனைத்துமே தமிழ் மண் பதிப்பகம் தான் போட்டுருக்காங்க. அங்கே போனீங்கன்னா இவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. 123 தொகுதி யார் போடுவா? தமிழ் மண் பதிப்பகம் போட்டிருக்கு. அது இல்லாமல் நிறைய தமிழ் சார்ந்த புத்தகங்களை அவங்க பதிப்பிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பாரம்பரியம் கொண்ட அந்த தமிழ் மண் பதிப்பகம் நேற்று 25வது ஆண்டு விழாவை கொண்டாடுச்சு. அந்த கொண்டாட்டத்தின் நினைவாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வெள்ளி விழா நினைவாக 2 விருதுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்று தொல்லியல் ஆய்வாளர் விருது, இன்னொன்று வரலாற்று ஆய்வாளர் விருது. இந்த 2 விருதுக்குரிய நபர்களையும் தேர்வு செய்து நேற்று புத்தக காட்சியில் அழைத்து அவங்களுக்கு அந்த விருதுகளை வழங்கி சிறப்பித்தாங்க. அந்த நிகழ்வுக்கு என்னால் நேரடியாக போக முடியலை, எனக்கு சில காரணங்களால். ஸோ அவங்க அந்த காணொலியை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோடு சேர்ந்து நானும் பார்க்க ஆவலாக இருக்கேன். யாருக்கு அந்த விருதுகள் போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க இப்போ அந்த நிகழ்வுக்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மண் பதிப்பகத்தினுடைய வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு 2000வது ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பதிப்பகம் தமிழ் மொழி காவலர் இளவலாளரால் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த 2 அறிஞர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆண்டு முதல் தொடர்ச்சியாக தமிழ் மண் பதிப்பகத்தின் வாயிலாக விருதுகள் வழங்குவதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தொடக்கமாக இந்த ஆண்டு முதலில் தமிழர்களுடைய தொன்மையையும் பண்பாட்டையும் திராவிட நாகரிகத்தினுடைய செழுமையையும் உலகெல்லாம் எடுத்துச் செல்வதற்கு இன்றைக்கு தமிழக அரசு மிக சிறப்பாக பணியாற்றி தமிழர்களுடைய தொன்மையை உலகறிய செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடித்தளமிட்டு முதலில் வைகை நதி பள்ளத்தாக்கில் கீழடி என்ற ஒரு தமிழர்களுடைய தொன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தை கண்டறிந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறந்த தொல்லியல் ஆய்வாளர் விருதும், திராவிட இயக்க வரலாற்று ஆசிரியராக திராவிட இயக்கம் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளையும் பேச்சுக்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த பேராசிரியர் மாரப்பன் அவர்களுக்கு சிறந்த வரலாற்று ஆய்வாளர் விருதையும் தமிழ் மண் பதிப்பகத்தின் வாயிலாக இந்த ஆண்டு வழங்குகிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விருது வழங்கும் விழாவில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறந்த ஆய்வாளருக்கான தொல்லியல் ஆய்வாளருக்கான விருதை ஊடகவியலாளரும் திராவிட இயக்க சிந்தனையாளருமான ஐயா திருமாவளவன் அவர்கள் வழங்க உள்ளார்கள். அதே போல மாரப்பன் அவர்களுக்கு சிறந்த வரலாற்று ஆய்வாளர்களுக்கான விருதை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் வழங்க உள்ளார் என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகளுக்கான இலவச நுழைவுச்சீட்டை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். MGM அரங்கேன் 1 child free entry ticket worth 825 rupees at MGM Festival counter number 1. Hello. நீங்க மறக்காம நம்ம தமிழ் மண் பதிப்பகத்தோட அரங்குக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க. அரங்கு எண் 336, 337. இந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும்னு நான் நம்புறேன்.
எதிர்காலத்தில் இன்னும் யார் யார் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தமிழ்மண் பதிப்பகம் 25 ஆண்டுகளை கடந்திருக்குது. இது 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் தமிழ் போல் தலைத்து ஓங்க வேண்டும் என்று உங்களின் சார்பாக உங்கள் அன்பு வாழ்வும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.